டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு 10 டேஸ் நடுவில் கேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வெக்கேஷனுக்காக சன் டாக்டரேன்லாம் என்னோடய பேத்தியெல்லாம் வந்திருந்ததுனால கொஞ்சம் வேறு எல்லாம் அதிகமான வேறு ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ திரும்பவும் நம்ம மீட் பண்ணிக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. எல்லாம் லீவில் குழந்தைங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் அவல், எல்லாருக்கும் பிடிச்ச அவலில் நிறைய வெரைட்டி காமிச்சிருக்கேன். அதில் இன்னொரு வெரைட்டி, இது சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரம் பண்ணிடலாம். அது குக்கரில் அவல் பண்ணுறது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக ஆகும், சீக்கிரமாகும். ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம், மெத்துன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சம் எப்பயும் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை. இது ஆப்ஷனல் தான். இது நம்ம டேஸ்ட்டுக்காக, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னாக்கா இது டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவல். இதுக்கு ஒரு 400 கிராம் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது உப்புமா மாதிரி மாடலில் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இதுக்கு கோகனட் ஆயில் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கோகனட் ஆயில் ஒரு 3, ஆக்சுவலாக 2 டேபிள் ஸ்பூன். டீஸ்பூனாக இருந்தால் ஒரு 4, டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ரொம்ப ஆயில் ஆக்சுவலாக தேவையில்லை இதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. 1 பை 1 போடலாம். இது எல்லோரும் லீவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? குழந்தைங்களோட எங்கெல்லாம் போனீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நாங்கள் பார்க்காத இடமா இருந்தால் நாங்களும் அதுக்கெல்லாம் போகிறோம். எப்படி இருந்தது? கோயில் போனீங்களா, இல்லைன்னா சில்லாக இருக்கிற ஏரியாவுக்கு போனீங்களா? பாருங்கள், கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் குக்கரில் செய்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக. இது ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே சவுண்டில் தான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறோம். சவுண்டு வரலைன்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கூட ஆஃப் பண்ணால் கூட போதும். இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணுன்னா ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடணும், இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணிடணும். இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கடுகு வெடிக்கிட்டோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு. இதில் 2 விதமான மிளகாயும் இதில் சேர்க்குறோம். வரமிளகா 2 கிள்ளி போட்டுட்டு, பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதியாக கீரை வச்சுருக்கேன், போட்டாச்சு. இதில் கொஞ்சம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இல்லை. எல்லாமே நம்ம இது மாதிரி இதெல்லாம் போட டேஸ்ட் அதிகம். அவசரத்துக்கு கிடைக்கலன்னா விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் நல்லா ஒரு மூடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டாச்சு. நிறைய தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டு. போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ 2, அதாவது 200 400 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200க்கு, இன்னொரு 200க்கு. ஆக்சுவலாக 1.5 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு 200 கிராமுக்கு 200 ml வாட்டர், இன்னொரு 200க்கு 400 கிராமுக்கு 400 ml வாட்டர் போதும். வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இதுக்கு. போட்டாச்சு. இப்போ ஒரே இது
கழுவி அந்த காலத்தில் இடிக்கிற அவலாக இருந்தால் அவங்க வந்து அப்படியே தான் ஆட் பண்ணுவாங்க தண்ணியில். இது வந்து நம்ம ஒரு டைம் கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்த அவலை வந்து இதில் சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கணுன்றதெல்லாம் இல்லை. கழுவிட்டு வந்துட்டு உடனடியாக அப்படியே சேர்க்கணும். இது ஏற்கனவே தண்ணி அதில் வந்து விட்டுருக்கோம், அதனால் இது மெத்துன்னு ஆகணுன்றது கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இப்போது ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிடலாம். செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டு இது. இப்போ நம்ம கவர் பண்ணி இதை வெயிட் போட்டு மூடி வச்சுட்டா ஒரே ஒரு சவுண்டுக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு விசிலுக்கு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ரொம்ப குழகலாலும் இல்லாமல் இப்படி சாஃப்ட்டுனா சாஃப்டாக அருமையாக இருக்குது. 1:1 இதுக்கு தண்ணி வச்சுட்டு பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரே விசிலுக்கு ஆஃப் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு இதில் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு, ஒரு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சாஃப்ட்டுன்னா சாஃப்டாக அவ்வளோ மெத்துன்னு நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டு. தேங்காயும் அவளும் சேர்ந்தாலே ஒரு நல்ல டேஸ்ட்டு. நம்ம கூட கொஞ்சம் நிலக்கடலைலாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபாஸ்டிங் நாளில் அதே மாதிரி ஒரு அர்ஜென்ட்டு நம்மளுக்கு வெங்காயம் நறுக்கிறதுக்கெல்லாம் கூட டைம் இல்லை அப்படின்னும் போது டக்குனு இதை செஞ்சிடலாம். சில குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வெங்காயம் கூட பிடிக்கிறது கூட இல்லை. நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு தேங்காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட். இது வந்து அவல் உசிலி, தேங்காயும் அவலும் சேர்த்த இது வந்து பேர் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் அவலை ஆட் பண்ணால் இது பேர் வந்து அவலுக்கு உசிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஃபாஸ்டிங் நாளில் தான் இது வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிட்றது. நம்ம வந்து இது அவசரத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய சேனலில் பானுமதி குரு கிச்சனில் செய்யக்கூடிய ரெசிபிகள் எல்லாம் வரும். நிறைய ஓல்டு ரெசிபி ப்ளஸ் நியூ ரெசிபி எல்லாமே நான் வந்து 1 by 1 போடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.